யோ சுரேஷ், நிறுத்தியா முதல்ல. வாயை திறந்து பேசவே பேசாது. பொண்டாட்டியை பார்த்து கை நீட்டுறவன் நீ எல்லாம் ஒரு ஆம்பளை. பேசாமரியா அப்படின்னு. சார் சார் இல்லை சார், என்ன சார்? யோ உங்களையும் சேர்த்து முட்டிக்கு முட்டி உள்ள தள்ளிடுவேன். ஏதோ சப் இன்ஸ்பெக்டரோட அப்பா அம்மான்னு பார்க்குறேன். எத்தனை தடவை அவங்களுக்குலாம் சொல்லுவேன், சொன்னா அவங்களுக்குலாம் வெக்கமா இல்லை அப்படின்னு பேச ஆரம்பிக்க. அப்படியே எல்லாம் ஷாக் ஆகி முடிச்சுட்டு இருக்க. இந்த சம்பவம்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி தான் வீட்டில் பஞ்சாயத்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மதியோட அப்பா அம்மாவையும் கூப்பிட்டு வந்தாங்க. மதியோட அப்பா அம்மாவையும் கூப்பிட்டு உட்கார வச்சு, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில் அப்படின்ட்டு, உங்கள் பொண்ணு என்ன தைரியம் இருந்தால் என் பிள்ளைய அடிச்சிருப்பா. என் பிள்ளைய இவ அடிக்கிறதுக்கு தான் நான் இவனை பெற்று விட்டேன்னா, ஒரு ஆம்பளை பிள்ளை அவனை கஷ்டப்பட்டு படித்து ஆளாக்கி போலீஸ் ஆக்கியிருக்கோம் நாங்கள். அவனை போய் கை நீட்டிருக்கா இவ இப்போ எப்பேற்பட்ட ஆளா இருப்பா அப்படின்னு பார்த்துங்க அப்படின்னு பேச ஆரம்பிக்கும் போதே இந்த பாருங்க, உங்க பையன் என்ன முதல்ல அடிச்சார். அவர் அரைஞ்சதுக்கு தான் நான் திருப்பி அரைஞ்சேன். நான் ஒன்னும் யாரையும் போய் சும்மா வாண்டடா போய் அடிக்கிற அளவுக்கு நான் என்ன ரவுடியா நானு அப்படின்னு திருப்பி இப்போ கேட்க, அடிச்சாரா அப்படின்னு எல்லாரும் ஷாக் ஆகி பார்க்க, அடிச்சியா அப்படின்னு இந்த பக்கம் தங்கராஜ் வேற ஷாக் ஆகி பார்க்குறாரு. பார்க்கும் பொழுதே அப்படியே என்ன அவ பேசின பேச்சுக்கு அடிச்சு கொல்லாம் விட்டா நினைச்சு சந்தோஷப்படுங்க அப்படின்னு திருப்பி சுரேஷ் கோவப்பட, டே சுரேஷ் பேசாமறா அப்படின்னு இந்த பக்கம் மலரும், இன்னொரு பக்கம் பாக்யராஜும் சத்தமா வேற சொல்றாங்க. அவன் ஏன் பேசாம இருக்கணும்? அவன் ஆம்பளை பிள்ளை அடிச்சா வாங்கிக்கிறத விட்டுட்டு திருப்பி அடிப்பாளா? இவ எவ்வளவு கொழுப்பு இருக்கும் அவளுக்கு. யார் இந்த தைரியத்தை கொடுத்தது? ஆம்பளை அடிக்கிற தைரியம் அப்படின்னா, ஆம்பளை அடிக்கிறதுக்கு தைரியம் எதுக்கு? கை இருந்தா போதாதா அப்படின்னு ஒரு குரல் கேட்குது. யாரா அப்படின்னு சொல்லி பார்த்தா அது மதியோட அப்பா. மதியோட அப்பா இப்படி பேசணும்னு, என்ன இப்படி பேசுறீங்க அப்படின்னு கேட்டேன்னா, என்ன இருந்தாலும் சார், இல்லை சார் நீங்களே சொல்லுங்கள், பொண்ணை கட்டி கொடுத்துருக்கோம், நல்ல இடம் நீங்கள் சொன்னீங்க, எதை பற்றியும் கவலைப்பட வேணாம், வரதட்சணைலாம் இல்லை, எதுவும் இல்லை, நீங்கள் உடனே கல்யாணம் பண்ணிக்கிங்க, பொண்ணோட பையனோட கல்யாணமே பிரச்சனையில் இருக்குது அப்படின்னு சொன்னதுனால நான் சரி ஓகே அப்படின்னு உங்களை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ஒத்துக்கிட்டேன். ஆனால் ஒத்துக்கிட்டதுக்கு பிறகு நீங்கள் என்ன பண்ணீங்க? நல்ல குடும்பம்னு நீங்கள், அதுக்கப்புறம் அத்தனை பிரச்சனை அடைஞ்சு, சண்டை வந்துச்சு, எல்லாம் வந்துச்சு. இப்போ கடைசியில் பார்த்தா பிள்ளைய ஒரு நாள் என்னன்னா வீட்டுக்கு வெளில உட்கார வச்சிருக்காங்க, இன்னொரு நாள் பலாரும் அடிச்சிருக்காரு. அவர் அடிச்சதுக்கு அப்புறம் என் பிள்ளை என்ன கை புளியாங்கா பறிச்சுட்டு இருக்குமா என் பிள்ளைக்கு அப்படின்னு பேச, இந்த பாருங்க இந்த மாதிரி பேசுறதெல்லாம் வச்சுக்காதீங்க. நீங்க ஒழுங்கா உங்க பிள்ளைய அடிச்சு வளர்த்துருந்தீங்கன்னா இந்நேரம் இப்படி நடந்திருக்க மாட்டான். பொண்ணா இவெல்லாம் எங்க வீட்டுக்கு தேவையே இல்லை அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க. இப்ப என்ன திருப்பி என்னை வீட்டை விட்டு அனுப்ப போறீங்களா அப்படின்னு மதி கேட்கறாங்க. வீட்டை விட்டா மொத்தமா என் பிள்ளையோட வாழ்க்கையை விட்டு நீ போனாலும் பரவாயில்ல, நீ வந்ததுதான் என் குடும்பத்துக்கே பெரிய தரித்திரமா போச்சு அப்படின்னு திருப்பி லட்சுமி பேசிட்டு என்னதான் வளர்த்தாங்களோ. ஒவ்வொரு தடவை அந்த ஸ்கூல்ல எல்லாம் போய் நிப்பானுங்களே, அப்படியே பாவமா தப்பு பண்ணிட்டோம் விடுங்கன்ட்டு, அந்த மாதிரி உங்க அம்மா அப்பா வேற கூட்ட நிக்க வச்சிடுற. இல்லைன்னா ஆனா போலீஸ் ஸ்டேஷன் கிளம்பி போறது. இதை தவிர உனக்கு என்ன தெரியும்? பிள்ளை ஏன் கண்ணு முன்னாடி அடிக்கிறா, இப்படிப்பட்டவளா இருக்கா, அன்னைக்கு என்னன்னா கீழே தள்ளி விட்டுருக்கா அப்படின்னா, எனக்கு விருப்பம் இல்லாம என்னை தொட வந்தா நான் அப்படிதான் செய்வேன் அப்படின்னு இவங்க கத்திடுறாங்க. கத்துனோடனே எல்லாம் ஷாக் ஆகி திரும்பி பார்க்க, என்னடா பேசுறாவ அப்படின்னா, விருப்பம் இல்லாம சொல்ல கேட்காம ஒரு பொண்ணு, அவளுக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணமே இல்லைங்கும் போது கூட உட்காந்துட்டு அப்படியே மேலே கட்டி பிடிக்க வரது என்ன, தொட வரது என்னன்னு தொட வந்ததுனால நான் தள்ளி விட்டேன், அதை தான் நேத்தும் பண்ணாரு அப்படின்னு திருப்பி சொன்ன உடனே, ஏன் நான் புருஷன் தானே அப்படின்னா, நீ புருஷனாரு யாரா வேணாலும், அவளுக்கு விருப்பம் இல்லாமல் போய் என்ன பண்ண நீ அப்படின்னு திருப்பி இப்போ ரேவதி கத்துறாங்க. ரேவதி கத்தி எல்லாரும் மாற்றி பேசி நடந்துகிட்டு பேசிகிட்டு இருக்கும் போது, இந்த பாரு ஒழுங்கா பொண்ணை கூப்பிட்டு இந்த வீட்டை விட்டு போயிடுங்க, இல்லைன்னா அவ்வளோதான், இவளை அடிச்சு நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது, இவ வந்ததுலேருந்து எனக்கு நிம்மதி இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சுரேஷ் அவங்க அம்மா பாட்ட சொல்றாரு. என்ன இருந்தாலும் மாப்பிள்ளை நீங்கள் பண்ணது தப்பு தானே, என்ன இருந்தாலும் நீங்கள் போய் அவரை அடிச்சிருக்கலாமா அப்படின்னு டக்குன்னு கையை வாங்கிடுறாரு மதியோட அப்பா கிட்டக்கே சுரேஷ். பாருங்க, இன்னொரு வார்த்தை ஏதாச்சும் எனக்கு அட்வைஸ் பண்ணுற வேலை வேணாம், நான் வயசுக்கு மரியாதை கொடுக்கலான்னு பார்க்குறேன், என்கிட்ட அடி வாங்கிடாதீங்க நீங்களும் அப்படின்னு பேசிட்டு உங்கள் பொண்ணை கூப்பிட்டு போங்க அப்படின்னு கத்த ஆரம்பிக்கும் போதே டேய் சுரேஷ் ஏன்டா அப்படி நடந்துக்கிற, ரவுடி மாதிரி நடந்துக்கிறடா அப்படின்னு இந்த பக்கம் ரேவதியும் மலரும் எல்லாரும் மாற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ விஷயமும் நடந்துகிட்டு இருக்கும்போது அப்படியே மதி பார்த்துட்டே இருக்காங்க. மதி நேராக உள்ளார போகிறாங்க. உள்ளார போய் ஃபோன் எடுத்து யாருக்கோ கால் பண்ணி அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. வெளியே இன்னும் கை கலப்பு மாறி போயிட்டே இருக்கு. உடனே ஃபோனை கட் பண்ணிட்டு திரும்பி வெளில வராங்க. வெளில வந்தோடனே, என்ன உள்ளே போய் பேக்கெல்லாம் பேக் பண்ணிட்டு வருவேன்னு பார்த்தா அப்படியே வர, கிளம்ப வேண்டியதானே, திருப்பி உனக்கு என்ன வேலை, ஒன்று இங்கேருந்து கிளம்புவேன், இல்லை அப்படின்னா ஏதாவது ட்ராமா பண்ணுவேன், எதுக்கு என் வீட்டில் இருந்து என்னை என் ரூமில் உட்காந்துட்டு என்னை கை ஓங்கிறதுக்கும் என்னை தள்ளி விடுறதுக்கும் உனக்குலாம் எவ்வளோ இது இருக்கணும். நான் உன்ட்ட நார்மலாக தானே பேசுகிறேன் அப்படின்னா, நார்மலாக பேசினா ஒரு ஆறுதல் சொல்லிட்டீங்க அப்படின்னா உடனே கட்டிப்பிடிக்க வருவீங்களா? அவங்களுக்கு சுய விருப்பம் இருக்குங்கிறது தெரியாதா? இந்த விஷயத்தை எல்லாரும் முன்னாடி பேசுகிறதே தப்பு, இத்தனை பேர் முன்னாடி அசிங்கமாக பேசுறீங்க, உங்களுக்கு கொஞ்சம் படிச்சிருக்கீங்களா இல்லையா அப்படின்னு திருப்பி இவங்க கேட்க, இப்படி பேசுறது தான் நீ வாங்கின அப்படின்னா, நீங்க நடிச்சதுதான் நீங்க வாங்கினீங்க அப்படின்னு திருப்பி மலரும் வேற பேசிடுறாங்க. எல்லாம் பேசி மாற்றி எல்லாம் முடிவு பண்ணிட்டு, பாருங்க எல்லாம் நிறுத்துங்க அப்படின்னு ராகவன் இந்த பாருங்க உங்க பொண்ணை என் பிள்ளை அடிச்சதுக்கு சாரி கேட்க சொல்லுங்க அப்படின்னா, சரி நான் அடிச்சது சாரி கேட்குறேன், அவர் ஆனால் என்ன அடிச்சதுக்கு அவர் சாரி கேட்கணும் அப்படின்னா, என் பிள்ளை சாரி கேட்க சொல்றியா, அவன் என்ன தப்பான்னா அப்படின்னா, என்னை அடிச்சார்ல நான் அது ஆம்பளை, நீ பண்ண நீ உனக்கு வாயை கண்ட்ரோலில் வச்சுக்க தெரியணும்,
உன் வாயை நீ அடக்காதனால வந்து அவன் அடித்தான், அவ்வளோதானே. அதுக்காக அவன் மன்னிப்பு கேட்க மாட்டான். ஆனால் நீ இந்த வீட்டில் எதுக்கு இருக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா ஒழுங்காக மன்னிப்பு கேட்டுரு அப்படின்ன உடனே சும்மா வந்து ஆனாவுனான்னு எங்கள்கிட்ட வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுவேன், போலீஸ்கிட்ட போவேன் அப்படி இப்படிலாம் பேசாது. நீயும் அடிச்சிருக்க இந்த தடவை, என்ன நடக்குங்கிறத மட்டும் பார்த்துக்கோ அப்படின்னு வந்து இப்போ பேச ஆரம்பிச்சோடனே வந்து இப்போ மதி வேணா ஒரு சாரி மட்டும் அப்படின்னு வந்து இந்த பக்கம் அவங்க அம்மா கேட்குறாங்க. அவங்க அம்மா கேட்கும் போதே கையை வச்சு தடுத்துடுறாரு அவங்க அப்பா. இந்த பாருங்க, அதெல்லாம் என் பிள்ளை அட்டி சாரி கேட்க மாட்டான். அவள் என்ன தப்பு பண்ணான்? அவள் வந்து சொல்கிறத வச்சே தெரியுது, மாப்பிள்ளை தான் ஏதோ வந்து அவருக்கு விருப்பம் இல்லாமல் எதையோ வந்து கிட்டக்க நெருங்கியிருக்காரு. அப்போ வந்து கத்தியிருக்காரு. கத்துனது மட்டும் இல்லாமல் முதல்ல அவர் தான் அடிச்சிருக்காரு. அவர் அடித்தது தான் இவர் திருப்பி அடிச்சிருக்கான். இதை தேவையில்லாமல் இப்போ பெரிய பிரச்சனையாக்க வேணாம். புருஷ முன்னாடிக்குள்ளே இது ஒரு ரூமுக்குள்ளே நடக்க வேண்டிய விஷயம். இதில் வந்து வெளியே வந்து நமக்கு தெரிஞ்சதுனால நம்ம பேசுகிறோம். இந்த மாதிரி நடந்துக்காதீங்க நம்ம சொல்லலாமே தவிர அதை தாண்டி நம்ம பேச வேணாம் அப்படின்னு. அது பாருங்க, பொண்ணை வளர்க்க தெரியாமல் வளர்த்துட்டு நீங்கள் எனக்கு அட்வைஸ் பண்ணாதீங்க, எனக்கு அட்வைஸ் பண்ணுங்கிற அவசியம் ஆகுதில்லை அப்படின்ற ராகவன் கத்தானே. நீங்கள் கொஞ்சம் பேசாமல் இருக்கீங்களா அப்படின்னு தங்கராஜும் பேசிகிட்டு இருக்க போதே வந்து அப்போ நான் பேசலாமா அப்படின்னு குரல் கேட்குது. யாருன்னு திரும்பி பார்த்தா போலீஸ் இன்ஸ்பெக்டர் உள்ளார வர்றாரு. சார் அப்படின்னு ஒரு சல்யூட்டில் அடிக்கிறார். சல்யூட் அடிக்கும் போது என்னையா பண்ணி வச்சுருக்க, மனுஷனாயா நீ எல்லாம், எத்தனை தடவை சொன்னாலும் கேட்கறது இல்லை. ஸ்கூல் பையனை போய் காலேஜ் பையனை போய் அடித்து காலை உடைக்க பார்க்குறது. அதுக்கப்புறம் வந்து ஒருத்தங்க அடிபட்டு வந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து கேஸ் எடுக்காமல் இருக்கிறது. ஒவ்வொரு விஷயத்துலையும் நீ பண்ணுறதெல்லாமே எனக்கு கடுப்பும் கோபமும் தான் கொடுக்குது. அதில் இப்போ பாரு என்ன பண்ணி வச்சுருக்க, உன் பொண்டாட்டி நல்ல பொண்ணு, அந்த பொண்ணுக்கு வேலையை விட்டு போக வச்சுருக்காங்க. என்ன பிரச்சனைனே தெரில. அந்த பிள்ளையை போட்டு வந்து வேணும்னே வந்து எதையோ பண்ணுறான்னு பிரச்சனை பண்ணி அந்த பிள்ளையை அடித்ததுக்கு அது திருப்பி அடித்ததுக்கு பஞ்சாயத்து பண்ணி எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்திருக்க. எல்லாத்தையும் அந்த பொண்ணு என்கிட்ட சொல்லிடுச்சு. நீ அடித்தது உண்மையா அப்படின்னு வந்து சார் அவளும் தான் அப்படின்றத என்னென்ன ஸ்கூலில் டீச்சர் மாதிரி தெரியுது அவனுக்கு, நானும் அடித்தேன் மிஸ் அவனும் கேள்னா நானும் கேள்னாங்கிறதுக்கு நீ உன் பொண்டாட்டியா அடிச்சியா? ஒரு போலீஸ்காரன் அதுக்கப்புறம் வந்து உனக்குலாம் அத்தனை விஷயத்த சொல்லி கொடுத்துருக்கோம். ஒரு பொண்ணை மேலே வந்து கை நீட்டுறது என்ன, கை நீட்டி அடிக்கிறது என்ன, அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அவள் திருப்பி அடிச்சிட்டான்னு பஞ்சாயத்து பண்ணி வீட்டை விட்டு போகணுன்னு கத்திக்கிட்டு இருக்கேன். நான் வந்து ஒரு 10 நிமிஷமாக நீங்கள் என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் நீங்கள் என்னென்னவோ ட்ராமா பண்ணுறீங்க, ஆனால் நியாயத்தை பற்றி மட்டும் யாரும் பேச மாட்டேறீங்க. மதி நீ மட்டும் இப்போ கம்ப்ளைண்ட் கொடுமா. இவனை மட்டும் இல்லை, இவங்க அம்மா அப்பாவையும் சேர்த்து உள்ள முட்டி தள்ளி விட்றேன். நீ ஏதாச்சும் பேசினா ஒன்னையும் சேர்த்து உள்ள தள்ளி விட்டுருவேன். ஏதாவது சும்மா ஊருக்குள்ள குட்டி ரவுடி மாதிரி சுற்றிட்டு இருந்து இவனுக்கு வேணா உனக்கு மரியாதை கொடுத்துட்டு இருக்கலாம், நீ ரவுடி தான் எனக்கு அப்படின்னு இது பக்கம் தங்கராஜை பார்த்து சொல்ல. தங்கராஜ் இப்படி முடிக்க ஆரம்பிக்க, இல்லை சார் அவள் தான் என் பிள்ளைய அடிச்சு பாருங்க, இந்த பொண்ணு இங்கே தான் இருப்பா. அந்த பொண்ணு மேலே என்ன கையெல்லாம் வச்சிங்கன்னு தெரிஞ்சிச்சு. இவனை வேலையை விட்டு கிழிச்சு இவனை திருப்பி ஜெயிலுக்குள்ளே போடுறது என் பொறுப்பு. அதே மாதிரி உங்கள் 2 பேர்த்தில் ஒருத்தரையாச்சும் நானும் திருப்பி ஜெயிலுக்குள்ளே தள்ளிடுவேன். ஞாபகத்தை வச்சுங்க. கொஞ்சமாச்சும் வந்து ஒழுங்காக வீட்டுக்கு வந்த ஒரு பொண்ணு மாதிரி மருமக அப்படின்னா இன்னொரு மக அந்த மாதிரி நடத்த தெரிஞ்சுங்க. தெரியலையா தயவு செஞ்சு வந்து உங்களுக்குலாம் கல்யாணமே பண்ணி வைக்காதீங்க. பிள்ளைங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு குடும்பம் அப்படின்ட்டு நீ போமா உள்ளார போமா மதி அப்படின்ட்டு ஏதாவது எனக்கு கால் பண்ணுமா அப்படின்னு கிளம்ப. இவங்க திருன்னு முழிக்கும் போதே வந்து இப்போ ஷாக் ஆகி வந்து சுரேஷ் இப்படி பார்க்குறதோட இந்த ஒரு விஷயத்தை முடிச்சா எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கதை எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் சிறகடிக்காசையில் ரோஹிணி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேங்கிறாங்க. முத்து மீனா வாழ்க்கையில அப்படி யாரும் நடக்குமா? அந்த ப்ரெடிக்ஷனுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.